வாடகை வீட்டில் இருக்கிறவங்க ஒரு சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும்? ஃபுல்லாக டீட்டெயிலில் நம்ம அதுதான் பார்க்க போகிறோம். ஒரு சொந்த வீடு வாங்கியிருந்தா நமக்கு இது வந்து என்னன்னா வில் நாட் ஸ்பீக் அபவுட் எமோஷன்ஸ். இப்போ நம்ம இது வந்து பியோர் ஃபினான்ஸ் அனாலிசிஸாக தான் பார்க்க போகிறோமே தவிர இதை எமோஷனலாக பார்க்க வேண்டாம். என்னன்னா நிறைய பேர் இது என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை சொந்த வீடு எனக்கு இருந்தால் தான் அதுக்கு ஒரு ப்ரெஸ்டீஜ், இல்லை பொண்ணு கொடுப்பாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வில் நாட் வெயிட் டு தி எமோஷனல் சைட் ஆஃப் தி திங். நம்ம பியோர் ஃபினான்ஸாக நம்ம வீடு வாங்கணும்னா ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங்க்கு எப்படி யூஸ் ஆகுதுன்றதை கிளியராக பார்க்க போகிறோம். இப்போ என்னன்னா ஒரு வீடு வாங்குறோம், அந்த வீட்டோட வேல்யூ வந்து இது ஃபிளாட்னு வச்சுப்போம். ஏன்னா இப்போ நீங்க சென்னையில சிட்டிக்குள்ள போயிட்டு ஒரு லேண்ட் வாங்கி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணீங்கன்னா 50-60 லட்சத்துக்குலாம் வாய்ப்பே கிடையாது. இன்னைக்கு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நீங்க வீடு கட்டுறதுக்கான ஸ்கொயர் ஃபீட் ரேட்டே பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2000 rupees per square feet மேல போயிட்டு. அப்போ ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் கட்டணும்னா வீடு கட்டுறதுக்கே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 30 lakhs கிட்ட வந்துடும். பிளஸ் லேண்ட் போட்டீங்கன்னா 60 lakhsன்றது சிட்டிக்குள்ள இட்ஸ் நாட் பாசிபிள். ஆனாலும் இப்போ ஒர்க் நமக்கு சிட்டிக்குள்ள தான் இருக்கு. பிளஸ் அதே டைம்ல ஒரு பட்ஜெட் ஒரு இந்த 60 lakhs 50 to 60 lakhs பட்ஜெட்ல வாங்கணும், கண்டிப்பா ஃபிளாட்டுக்கு தான் போய் ஆகணும். ஸோ இது வந்து பியூர்லி பேஸ்ட் அப்பான் ஒரு சொந்த வீடு, ஐடில ஒர்க் பண்றவங்களோ இல்ல யாரா வேணா இருக்கட்டும், பிசினஸ் பண்றீங்களோ 60 lakhs ஃபிளாட் இன் சிட்டி, சென்னை சிட்டினே வச்சுப்போம் தமிழ்நாட்டுக்குள்ள. ஹவுஸோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு 60 lakhs. அதுல வந்து இப்போ எப்படியும் நம்ம ஒரு பேங்க்ல போனீங்கனாலும் கம்பல்சரி ஒரு 10 to 15% ஆவது நம்ம டவுன் பேமெண்ட் கட்டி ஆகணும். 85% they'll give you a loan approval. ஸோ ஒரு 10 lakhs வந்து நம்ம என்ன பண்றோம்னா இனிஷியல் டவுன் பேமெண்டா கட்டுறோம். ஹவுஸ் விலை வந்து 60 லட்சம். இதுக்கு 50 லட்சம் பேலன்ஸ் இருக்கு. 50 லட்சத்துக்கு இஎம்ஐ மந்த்லி எவ்வளவு வரும்னு பாத்தீங்கன்னா இட் வில் கம் அரௌண்ட் 40,000. 40,260. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 8.5. இட் டிபெண்ட்ஸ். ஒரு பேங்க்ல 8 வரும், 8.5 அந்த மாதிரி டிஃபரன்ஸ். ஸோ 8.5ன்றது ஆவரேஜா வச்சுக்கலாம். இப்போ இது 25 வருஷத்துக்கு ஒருத்தர் லோன் போடுறாருன்னு வச்சுக்கோம். 25 வருஷம் கட்டிக்கிட்டே வரீங்கன்னா நீங்க ஆஃப்டர் 25 இன்ட்ரெஸ்ட் மட்டும் இன்ட்ரெஸ்ட் இந்த மொத்த இது பாத்தீங்க. இதுல முக்கியமான விஷயம் என்ன பார்க்கணும்னா, நிறைய பேர் வந்து இஎம்ஐ மட்டும் தான் பாக்குறோமே தவிர பிரின்சிபல் அண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு பே பண்றோன்றதை பாக்குறது இல்ல. நீங்க கட்டுற 40,000ல ஃபர்ஸ்ட் மாசம் இஎம்ஐல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரின்சிபல் வெறும் 4,000 தான் கட்டிருப்பீங்க. ஆனா மந்த்லி இன்ட்ரெஸ்ட் அது இன்ட்ரெஸ்ட் மட்டும் 35,000 ரூபாய். முதல் வெறும் 4,845 ரூபா தான் கட்டிருப்போம். உங்க வீட்டுக்கு நீங்க கட்டினது வெறும் 4,800 ரூபாய் தான். ஆனா 35,000 ரூபாய் வட்டி போச்சு. நிறைய பேருக்கு என்ன தெரியலன்னா, ஸ்டார்டிங்ல என்ன முடிவு பண்றாங்கன்னா, சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல, நம்ம இப்போ இது பண்ணுவோம், 10 வருஷம் கழிச்சு ப்ரீ க்ளோஸ் பண்ணிடுவேன். இது நிறைய பேருக்கு தெரியாம தப்பு பண்ணிருக்காங்க, அதே டைம்ல மாட்டி இருக்காங்க. ஏன் சொல்றேன்னா, இப்போ இதே ஒரு 10 to 15 years வச்சுப்போம். இப்போ இதோட வேல்யூ 50 lakhs. இங்க இருந்து ஒரு 40 lakhsக்கு 50 lakhsல இருந்து 40 lakhsக்கு வர்றதுக்கே உங்களுக்கு எத்தனை மாசம்? 127 மாசம். 120ன்னு வச்சுப்போம். 10 வருஷம். 10 வருஷம் கழிச்சு நீங்க அப்பயும் வட்டி எவ்வளவு கட்டிட்டு இருக்கீங்கன்னா 30,000 ரூபாய் வட்டிக்கு தான் போகுது. ஆனா 11,000 தான் இப்ப அசலுக்கு கட்டிருக்கீங்க. நீங்க ஆல்மோஸ்ட் வட்டி மட்டும் இந்த 10 வருஷத்துல, இப்போ வட்டி மட்டும் இந்த 10 வருஷத்துல எவ்வளவு கட்டிருப்பீங்கன்னா 38.5 லட்சம். வட்டி மட்டும் 10 வருஷத்துல 50 லட்சம் ரூபாய் லோனுக்கு 38 லட்சம் ரூபாய் வட்டி 10 வருஷத்துலயே முடிஞ்சிச்சு. இப்போ இது தெரியாம என்ன பண்ணுவாங்கன்னா, மக்கள் 10 வருஷம் கழிச்சுட்டு அவங்களுக்கு வேற ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டியோ இல்ல ஒரு அமௌண்ட்டோ கிடைச்சி சேர்த்து வச்சுட்டு 10 வருஷம் நான் சேமிச்சிட்டேன், இப்போ போயிட்டு நான் ஒரு 10 லட்சம் கட்டி என்னோட லோனை கம்மி பண்ணலான்னு போனா, இப்போ என் அவுட்ஸ்டாண்டிங் என்ன இவங்க நினைச்சிருப்பாங்கன்னா, நம்ம தான் 30 லட்சம் கட்டிருக்குமே ஆல்ரெடி. இது நான் வட்டி மட்டுமே 30 லட்சம், ரெண்டும் சேர்த்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 50 lakhs தாண்டி இருக்கும். நம்ம தான் இவ்வளவு பே பண்ணிருக்குமே, இப்போ மிஞ்சி போனா என்ன இருக்கும்? ஒரு 10 லட்சமோ 20 லட்சமோ இருக்கும். ஒரு 10 லட்சம் கம்மி பண்ணி நம்ம கம்மி பண்ணா பேங்க்கோ இல்ல போயிட்டு பினான்ஸ் கிட்ட போகும்போது என்ன ஆகுனா, 10 வருஷம் கழிச்சு எவ்வளவு அவுட்ஸ்டாண்டிங்னா 50 லட்சத்துல இன்னும் 40 லட்சம் இருக்குன்னு. அப்போ என்னன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு போறது எல்லாமே வட்டி மட்டும் தான். அதுக்கப்புறமா தான் உங்களோட அசலே கட்ட ஆரம்பிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஹவுசிங் லோன் எடுக்கிறீங்கன்னா 10 to 15 இயர்ஸ்க்கு நீங்க கட்டுறது வெறும் வட்டி. யூ ஆர் நாட் பேயிங் எனி கைண்ட் ஆஃப் பிரின்சிபல். ரொம்ப கம்மியான பிரின்சிபல் தான் போயிட்டு இருக்கு. நீங்க 15 வருஷம் கழிச்சு பல்கா எடுத்துட்டு போய் கட்டுறாங்கன்னா அதுல யூஸ் கிடையாது. அது கரெக்டான இதுவை பிளான் பண்ணிக்கலாம். அப்போ 25 வருஷம் இந்த லோன் கட்டி முடிக்கும் போது அதுக்கு வட்டி மட்டும் எவ்வளவு கட்டிருப்பீங்கன்னா 50 லட்சம் ரூபாய் வீட்டுக்கு 70 லட்சம் ரூபாய் வட்டி கட்டிருப்போம்.